ஹலோ காய்ஸ், இது நம்ம சேனல் BMR ஆரிஸ்டார்ஸ். இன்றைக்கி நம்ம கிளாஸில் ப்ரூச்சஸ் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ரூச்சஸ்ன்றது ஆரிலேயே சின்ன ஒரு டெவலப்மெண்ட் தான். இதில் நம்ம டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ், லீஃப், பட்டர்ஃப்ளைஸ், இன்னும் நிறைய டிசைன்ஸ் பண்ண போகிறோம். இது பார்த்திங்கன்னா குழந்தைங்களோட ஃப்ராக், லெஹங்காஸ், ப்ளவுஸ், சுடி எல்லாத்துலேயும் பண்ணலாம். இது இன்னும் உங்கள் ட்ரெஸ்ஸை ரொம்ப யூனிக்காக காட்டும். இதுக்கு நான் ஃப்ளோரல் ஒயர் எடுத்திருக்கேன். இதை நான் அமேசானில் தான் பர்ச்சேஸ் பண்ணேன். இதோட ரியல் இமேஜ் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் அப்படியே காட்டினேன். இதுலேருந்து சிங்கிள் ஒயராக எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்டாக்கிங் கிளாத்து. இது நம்ம எவ்வளோ இழுத்தாலும் ஃப்ளெக்சிபிளாக நமக்கு வளைஞ்சி கொடுக்கும். ஃப்ரேமில் ஆல்ரெடி கிளாத் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். கிளாத் எப்படி ஃப்ரேமில் ஃபிக்ஸ் பண்ணுறதுன்ட்டு ஆல்ரெடி நான் வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இந்த ஃப்ளோரல் ஒயரை எடுத்து இந்த சூயிங் த்ரெட்டை ஒரு ஆப்ஜெக்டாக வச்சு இது மேலே நல்லா சுற்றிக்கிறேன். நீங்கள் இந்த மாதிரி எந்த ரவுண்டான ஆப்ஜெக்ட் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃப்ளோரல் ஒயரை நல்லா ரொட்டேட் பண்ணிவிட்டு இதை கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோரல் ஒயரை இந்த ஆப்ஜெக்ட்லேருந்து வெளியே எடுத்துட்டு இதில் ஸ்டாக்கிங் கிளாத் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த ஃப்ளோரல் ஒயரை இதுக்கு உள்ளே விட்டு ஸ்டாக்கிங் கிளாத்தை மேலே வச்சு எந்த பக்கமும் சுருக்கமே இல்லாமல் சமமாக இழுத்து விட்டோன்னா ஃப்ளவரோட ஒரு பெட்டல்ஸ் கிடைக்கும். இதை நம்ம சூயிங் த்ரெட் எடுத்து நார்மலாக சுற்றிட்டு நல்லா ஒரு 3 சுற்று சுற்றிட்டு பூ கட்டுற மாதிரி நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 2 நாட் போட்டாலே போதும், நல்லா டைட்டாக இருக்கும். இப்போது எக்ஸஸாக இருக்க கிளாத்தை கட் பண்ணி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு சிங்கிள் ஃப்ளவர் பெட்டல்ஸ் கிடச்சிடுச்சு. இந்த மாதிரி இன்னும் 5 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிக்கணும். சேம் அதே மாதிரியே 5 பெட்டல்ஸ் நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ எப்படி இதை ஸ்டிச் பண்ணுறது அப்படி சொல்லி பார்ப்போம். இப்போ த்ரெட்டை சூயிங் த்ரெட்டை டபுள் ஸ்டாண்ட்ஸில் நான் கோத்து எண்டு நாட் போட்டு வச்சுருக்கேன். இப்போ நீடில் நான் கீழே இருந்து மேலே எடுத்து அதோட ஆப்போசிட் சைடில் அப்படியே கீழே இறக்குறேன். பாருங்கள், ஸ்டாக்கிங் கிளாத்தில் என்னோடய நீடில் படலை. இந்த மாதிரி சைடில் அதோட ஆப்போசிட் சைடில் கிளாத்தில் தான் படுது. அப்படியே ஊசியை கீழே விட்டு கீழே இழுத்துக்கிறோம். இந்த மாதிரி ஒரு 2 or 3 டைம்ஸ் நல்லா பண்ணால் நல்லா டைட்டாக இருக்கும். பெட்டல்ஸ் கிளாத்தில் நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். இதே மாதிரி நம்ம ஒவ்வொரு பெட்டல்ஸும் தச்சுக்கலாம். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஃப்ளவர் கிடச்சிருச்சு. ஸ்டாக்கிங் கிளாத்தில் ஒரு ஃப்ளவர் டிசைன் பண்ணிட்டோம். இப்போ லீஃப் டிசைன் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதே மாதிரி சேம் ஆப்ஜெக்ட் எடுத்து ஃப்ளோரல் ஒயரை சுற்றிக்கிறேன். இப்போ அதை வெளியே எடுத்துட்டு அதோட எட்ஜ் இருக்குல்ல, அதை நல்லா பிடிச்சி ப்ரெஸ் பண்ணி விடுறேன். நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நம்ம கையிலேயே நல்லா அமுங்குது. கீழே இருக்க சைடை இழுத்து விட்டு மேலே எட்ஜை மட்டும் ஷார்ப்பாக ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா நமக்கு ஒரு லீஃப் டிசைன் கிடைக்கும். இங்கே பாருங்கள், லீஃப் டிசைன் கிடச்சிருச்சு. இப்போ அதே மாதிரி சேம் ஸ்டாக்கிங் கிளாத்தில் எடுத்து விட்டு சமமாக எல்லா பக்கமும் பிடிச்சி விடணும். இப்போ இழுத்திங்கன்னா உங்களுக்கு லீஃப் கிடச்சிரும். இதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். அது ஃபுல்லாக ரவுண்டாக இருந்ததால் நமக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை. இது கொஞ்சம் எட்ஜு ஷார்ப்பாக வரதால்
கிளாத் அந்த சைட்லேருந்து அப்படியே இறங்கி வர சான்சஸ் இருக்குது. ஸோ கவனமாக பாருங்கள். அதே மாதிரி சேம் சூயிங் த்ரெட்டில் பூ கட்டுற மாதிரி நாட் போட்டு எக்ஸஸ் கிளாத்தை கட் பண்ணி விட்டுறேன். இதே மாதிரி நான் இன்னொரு பெட்டல்ஸும் ரெடி பண்ணுறேன். கொஞ்சம் கவனமாக பாருங்கள். இப்போ நம்ம 2 பெட்டல்ஸ் ரெடி பண்ணிட்டோம். இது நம்ம எங்கே ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்றத நீங்களே சும்மா ரஃப்பாக ஒரு அரேஞ்ச்மெண்ட் பண்ணி பாருங்கள். பண்ணிவிட்டு அந்த இடம் செட் ஆகிடுச்சு அப்படின்னா சேம் அதே மாதிரியே ஒரு பெட்டல்ஸை மட்டும் தூக்கி விட்டு கீழேருந்து நீடில் கொடுத்து நல்லா ஸ்டிச் பண்ணிக்கலாம் டைட்டாக. இப்போது ஃப்ளவர் வித் லீஃபோடு ரெடி பண்ணிட்டோம். இப்போ கீழே எப்படி நாட் போடுறதுன்னு பார்ப்போம். நீடில் கிளாத்தில் கொஞ்சமாக வெட்டி இழுத்தோன்னா அதில் ஒரு லூப் ஃபார்ம் ஆகும். அந்த லூப் உள்ள நீடில் விட்டாலே நாட் வந்துடும். இங்கே நம்ம ஸ்டிச் பண்ணதும் ப்ளஸ் எக்ஸஸாக இருக்க கிளாத்தும் மறைக்கிறதுக்கு க்ளூ வச்சு ஒரு ஸ்டோன் ஒட்டிக்கிறேன். நீங்கள் ஸ்டோன் இல்லைன்னா 6 mm ஆர் 8 mm பீட் எது வேணாலும் வச்சு தைச்சிக்கலாம். அந்த எக்ஸஸாக இருக்க கிளாத் தெரியாத மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. இனி வர கிளாஸில் அடுத்தடுத்த டிசைன்ஸ் பார்ப்போம். தேங்க்யூ.